சூப்பராக நம்மளுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வெண்டைக்காய் வச்சு புளி குழம்பு செஞ்சுக்கலாம். வாங்க அது எப்படி வீடியோக்குள்ளே போய் செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அது தேவையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். லேடிஸ் ஃபிங்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன், தொடச்சிட்டு வச்சுருக்கேன், நல்லா ட்ரையாக இருக்கேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணிட்டோம். இந்த சைஸ் அளவு கட் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். அங்கே நான் 2 கடாயும் வச்சுருக்கேன். இந்த கடாயிலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து புளி குழம்பு செய்கிறதுக்கு ஆயில். இந்த கடாயில் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச லேடிஸ் ஃபிங்கர் இதில் போட்டுக்கலாம். வதங்கட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் கடாயில் நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறதுல சீரகம் போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவு அனியன்ஸ் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் கட் பண்ணி போட்டுங்க. அப்புறம் ஒரு பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் நம்ம அனியனும் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் நம்ம லேடிஸ் ஃபிங்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம லேடிஸ் ஃபிங்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வழவழப்பு தன்மை அது தண்ணியில் நம்ம போட்டால் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம துடைக்கலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே ட்ரை ஆகிடும். லேடிஸ் ஃபிங்கர் வதங்கட்டும். பக்கத்தில் நம்ம பூண்டு வெங்காயம் போட்டோம். சீரகம், பூண்டு, வெங்காயம் அதுவும் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன்ஸ் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். புளி குழம்புக்கு யூஸ்வலாக சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அனியன்ஸ் 50% வதங்குங்க. கறி லீவ்ஸு ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுங்க. இதுவும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நான் லேடிஸ் ஃபிங்கர் சிம்மில் வச்சுட்டு இருக்கேன். இது வதங்கட்டும்ங்க. அதுக்குள்ளேயே ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு தூள்லேயே நம்ம மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அது 1 ஸ்பூன் போட்டதுலேயே நம்மளுக்கு நல்லா கமகமான வாசனை வருது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு சால்ட் போடல, வெறும் மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயில் வதக்கின்னு இருக்கிறோம். உப்பு போட்டதும் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. லேடிஸ் ஃபிங்கரை வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு.
பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணோம். ஆனியன்ஸ் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற லேடிஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தக்காளி நம்ம உப்பு போட்டதுமே நல்லா வதங்கிடுச்சு, ஒரு கொஜ்ஜி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி வெண்டைக்காய் நம்ம ஆயிலில் வதக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது புளி தண்ணியிலே இது கொதிக்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். குழம்பு கொதிக்கிட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு எந்த அளவுக்கு ஆகிருக்கு பார்க்கலாம். ஓகே, இதுலேருந்து ஆயில் செப்ரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணலாம். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் விட கம்மியாக சுகர் போட்டுங்க. ப்ரௌன் சுகரு, ஜாகரி பவுடர். புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜாகரி பவுடர் கொஞ்சம் போட்டோம், கோகோனட் மில்க் ஊற்றணும். கலர் பாருங்கள், நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜாகரி பவுடர் போட்டோம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், கோகோனட் மில்க் ஊற்றுந்து நம்மளுக்கு சூப்பர் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. கொஞ்சம் கறி லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணின்னு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் இந்த குழம்பு. புளி குழம்புக்கு ஒயிட் ரைஸ் தான், எனக்கு ஒயிட் ரைஸோடு தான் புளி குழம்பு சர்வ் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் புளி குழம்பு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த வெண்டைக்காயில் ஏதாவது ஒரு ரெசிபின்னா செய்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. கூட நான் பப்படை வைக்கிறேன். சைட் டிஷ்க்கு பப்படை, ஒரு மோர் மிளகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா சுட சுட ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சூடாக இருக்குது, கையே வைக்க முடியல. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு வித் ஒயிட் ரைஸு, சைட் டிஷ்க்கு ஒரு மோர் மிளகா, பப்படோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதோடு இன்றைக்கி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.